டேபிள் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து திங்க வேண்டியதானே, எதுக்கு கிச்சன்ல நின்னு தின்னுட்டு இருப்ப? பிரியாணி தீந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கிச்சனுக்கு நடந்து போகணும், அதனால கிச்சன்ல நின்னு சாப்பிட்டுருக்கேன். டேய், நானே மனசு உடைஞ்சு வந்திருக்கேன். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமாடா? வாழ்க்கைங்கிறது நமக்கு பிடிச்ச பிரியாணி மாதிரி அப்பப்ப தேவையில்லாத இந்த ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் வரதா செய்யும். அதை எடுத்து போட்டு சாப்பிட்டாதான் அதோட ருசியும் பீஸும் கிடைக்கும். தீனி பண்டாரம் பிரச்சனைன்னு சொன்னது உன் வாழ்க்கை இல்லடா. நீ லவ் பண்றியே ஒருத்தி, அவ பக்கத்து தெருவுல புதுசா திறந்திருக்க பிரியாணி கடையில இன்னொருத்தங்க கூட உட்காந்து தின்னுட்டு இருக்காடா. ஊட்டி விட்டுட்டு இருக்கா, ஊட்டி. உனக்கு கொஞ்சமாச்சும் சூடு சொரண வெக்கம். நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன், இப்ப போய் அது என்னன்னு பாக்குறேன். இப்பவும் போகாம இருந்திருந்தானா இவனுக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு என் செருப்பு எடுத்து நானே தலத்தலையா அடிச்சிருந்திருக்கணும். என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? நான் ஏன் போனோம், போன் பண்ண, நீ சொன்னது உண்மைதான். அதனால திரும்ப வரப்போ எனக்கும் உனக்கும் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்.